வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் பிக் பாஸ் நட்டின் அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். ஓகேங்களா, அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடு. இது எப்படி சரி பண்ணுறது? ஆக்சுவலாக 1 வீக் முன்னாடி என்னோட கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்துடுவாங்க. சார் விட்டமின் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து சிவியர் பேக் பெயினும் காஃப் மசிலில் பெயினும் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அவங்களுக்கு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் எதுவுமே கிடையாது. நாங்கள் அசஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப மசில்ஸும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஆனால் விட்டமின் டி செக் பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கேட்கல, ஆக்சுவலாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணியும் கேட்கல, ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் பண்ணியும் கேட்கல. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிளட் டெஸ்ட்டில் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டியோட அளவு கம்மியாக இருக்குது. விட்டமின் டி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த கண்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி கம்மியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ஒன்லி சன்லைட் எக்ஸ்போசர், அதாவது வெயிலில் கிடைக்கும். அதுவும் எந்த வெயிலில் கிடைக்கும்? காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வெயில் இருக்கு இல்லையா, இந்த வெயிலில் தான் விட்டமின் டி கிடக்கணும். நம்ம உடம்புல வந்து விட்டமின் டி படணும். இந்த விட்டமின் டி நம்ம ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாயிடுச்சுன்னா பயங்கரமான வலி இருக்குங்க. காஃப் மசில், அதாவது கெண்டக்கால் சதம் சொல்லுவோம் இல்லையா, இந்த கெண்டக்கால் சதம் கவ்வி இழுக்கும், முதுகு கவ்வி இழுக்கும். வேறு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கிடைக்காது. நிறைய ஆர்த்தோபெடிஷியன்ஸ்களுக்கும், அதாவது ஆர்த்தோபெடிக் டாக்டருக்கும் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கும் இந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸ் ரொம்ப சேலஞ்சு. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள் அமெரிக்காவில் தான் அந்த பிரச்சனை இருக்கும். நம்ம இந்தியாவிலையும் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நிறைய பேர் விட்டமின் டி குறைபாடுனால அவசரப்படுறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கேட்கவே கேட்காது. பிளட் டெஸ்ட்டில் வந்து எடுத்து பார்க்கணும் நார்மல் லெவல் என்ன விட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 50, அதாவது 30லேருந்து 50 mg/ml. ஓகேங்களா, அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோகிராம் பெர் மில்லி லிட்டர். ஓகேங்களா, 30 to 50 நானோகிராம் பெர் மில்லி லிட்டர் வந்து நார்மல் லெவல். ஓகேங்களா, 20லேருந்து 29 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுக்கு. அதாவது 20 to 29 mg நானோகிராம் பெர் மில்லிமீட்டர். ஓகேங்களா, இது வந்து நானோகிராம் பெர் மில்லிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கம்மியான ஒன்று தான். அதாவது 10க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கடுமையான குறைபாடு. ஓகேங்களா, உங்களோட எலும்புகள்லாம் ரொம்ப வலுவிழந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நானோகிராம் 10 நானோகிராம் பெர் மில்லிமீட்டருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உடனடியாக ரத்தத்தில் நீங்கள் செக் பண்ணி இப்படி இருந்தீங்கன்னா இந்த எலும்புகள் வலுவிழந்து இருக்கும், சீக்கிரம் வந்து ஃப்ராக்சர் ஆயிரும். ஓகேங்களா, எலும்புகள் உடைந்து போகும், வலி பயங்கரமாக இருக்கும். எதிர்காலத்தில் வயசு ஆக உங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்கும். வெயில் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வேலை செஞ்சோம், விவசாய வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், இப்போ உள்ள காலங்களில் சுகபோக வாழ்க்கையை தான் நிறைய மக்கள் விரும்புகிறாங்க. வெயில் யாருமே வந்து வெயிலில் படுறதே கிடையாது. திருப்பி சொல்ல வரேன், இந்த மாதிரி விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதாவது எலும்பு மருத்துவரை பார்த்துட்டு அந்த விட்டமின் டி பவுடர் அவங்க எழுதி கொடுப்பாங்க, விட்டமின் டி மாற்ற கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள். அதை என்னதான் சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து சன்லைட் எக்ஸ்போசர் மாடியில் போய் ஓகேங்களா இருக்கணும், நிற்கணும். நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில் வெயில, அதுவும் 9 மணிலேருந்து 12 மணி வெயிலில் நிற்கணும். அப்போ தான் விட்டமின் டி உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை யாருமே மறக்காதீங்க. எங்களுக்கு வந்து பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட இந்தியாவிலையும் வாழ்க்கை முறைகள் மாற மாற நோய்களும் அதிகமாகிட்டே போகுது. அதுலேயும் இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வயசு ஆக ஆக மூட்டு தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும். விட்டமின் டின்றது முக்கியமானது. அதாவது விட்டமின் டி அப்படின்றது கால்சிய சத்து இருக்கு இல்லையா, கால்சிய சத்து உங்கள் சதைகள்லையும் எலும்புகள்லையும் கொண்டு போய் சேர்க்கறது வந்து விட்டமின் டி. இந்த விட்டமின் டி இல்லாட்டி போதிய கால்சியம் வந்து உங்கள் சதை நார்களுக்கும், அதாவது ஸ்கெல்டல் மசில்ஸுக்கும் உங்களோட எலும்புகளுக்கும் விட்டமின் டி, அதாவது கால்சிய சத்து போய் சேராமல் தடுக்கப்படும். விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் வந்து முறையாக உங்கள் சதை நார்களையும் எலும்புகளையும் போய் சேரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 to 12 வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு நில்லுங்க. விட்டமின் டி குறைபாடு உடையவங்க இதுக்கு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், முதுகு வலியும், காஃப் மசில், கெண்டக்கால் சதை இருக்குல்ல, இங்கே இருக்கும்ல கெண்டக்கால் சதை. ஓகேங்களா, கெண்டக்கால் சதையிலையும் கவ்வி இழுக்கும். ஓகேங்களா, கவ்வி இழுக்கும், வலி இருக்கும், பயங்கர எரிச்சலை கொடுக்கும், பேஷண்ட்டுக்கு பல வகையான மன விளைச்சலை கொடுக்கும். முதுகு வலிக்கு உண்டான சிடி ஸ்கேன் மாதிரி எல்லாம் நார்மலாக இருக்கும், இங்கே தொந்தரவாக இருக்கும். ஸோ மக்களே விழிப்புணர்வு ஆகுங்கள். ஓகேங்களா, பிசியோதெரபி மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலும்பு மருத்துவர், ஓகேங்களா, ஆர்த்தோபெடிக் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணி மருந்து மாத்திரைகள், அந்த விட்டமின் டிக்குன்னு ஒரு பவுடர் வாரத்தில் ஒரு நாள் பாலில் கலந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. விட்டமின் டி மாத்திரையும் கொடுப்பாங்க. என்னதான் நம்ம மாத்திரை எடுத்தாலும் உணவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டியே கிடையாதுங்க. ஓகேங்களா, நல்லா பால் குடிங்க, பால் நல்லா குடிங்க. பட் என்னதான் நீங்கள் பால் குடித்தாலும் விட்டமின் டின்றது உணவுலேயே அதிகமாக கிடையாது. ஒன்லி சன்லைட், வெயிலில் தான் இருக்குது.
அதுவும் 9 மணிலேருந்து 12 மணி வெயிலில் தான் இருக்குது. இந்த குறைபாடு உடையவங்க வீட்டுக்கு மொட்டை மாடியில் நின்று இந்த வெயிலை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நாள் ஆக 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 எலும்புகள் பலவீனம் அடைந்து உடையிறோம், அதிகமாக ஃப்ராக்சர் ஆகும். நீங்கள் எந்திரிச்சு நடந்தாலும் 40 வயசுலேயே 60 வயசு 70 வயசில் வர்ற பிரச்சனை 40 வயசு 50 வயசுலேயே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ விட்டமின் டி குறைபாடை பற்றி நீங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அதிகமாக இருக்குங்க. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அதிகமாக வருது. எனக்கு தெரிஞ்சு 30 வயசு 35 வயசு 25 வயசில் உள்ள பீப்புளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் சீக்கிரம் வலுவிழந்து உடஞ்சிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ரத்தத்தில் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ விட்டமின் டி நார்மல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 30 to 50 வந்து நார்மல். 30 to 50 ரத்தத்தில் விட்டமின் டி 30லேருந்து 50 நானோகிராம் பெர் மில்லிமீட்டர் நார்மல். ஓகேங்களா? 20லேருந்து 23 அதுவும் குறைபாடு. 10க்கு கீழே உள்ளது கடுமையான குறைபாடு. ஸோ உடனடியாக இதை வந்து பொதுமக்கள் விழிப்புணர்வு ஆக வேண்டும். அதனால தான் சரி ஓகே ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்பயும் போல் யூஸ்ஃபுல்லான மக்களுக்கு வீடியோ, மருத்துவ சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போடுவேன். அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் சர்ப்பணம் பண்ணுறேன். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.